அதே மாதிரி இன்னைக்கு எலும்புகளுக்கு ஸ்ட்ரெங்தன் கொடுக்குறோம், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் காக்கணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், கருப்புளுந்து பயன்படுத்தலாம். கருப்புளுந்துகளில் கஞ்சியோ களியோ அடையோ இப்படி எதுவோ நம்ம செய்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நிச்சயமாக அதுவும் ஒரு ஆரோக்கியமான உணவு. நம்ம எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. நம்ம உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வாழ்நாள் முழுவதும் வலி இல்லாமல் வாழ வைக்கிறதுக்கு, மூட்டுகளில் ஒரு தேய்மானம் வராமல் பாதுகாக்கவும் இந்த கருப்புளுந்தை நம்ம உணவுகளோட நம்ம எடுத்துகிட்டு வரலாம். பிரண்டை, முடக்கத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடக்கு அறுத்தான். முடக்கத்தான் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அது முடக்கு அறுத்தான். நம்ம வாதம் சார்ந்த அந்த முடக்கு வாதம் சொல்லுவோம். அந்த கை கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடங்கி போயிடும். ஒரு இடத்துலையே முடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஏஞ்சி நடக்க முடியலம்பாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், எழுந்திரிச்சவங்களாம் நடக்க முடியலன்னு பயந்துட்டு நடக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு இடத்துல முடங்கி போகிற அந்த முடக்கு வாதத்தை சரி பண்ணக்கூடியது தான் முடக்கு அறுத்தான். இந்த முடக்கு அறுத்தான் இலைகள் கிடச்சிதுன்னா ஒரு கொஞ்சோண்டு துவரம்பருப்பை வறுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சும்மா நிறைய போட வேணாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த முடக்கத்தான் சேர்க்கும்பொழுது ஒரு பருப்பையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு ஒரு சூப் மாதிரி செய்து தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கூட நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது அந்த வாதம் அப்படிங்கிறது வெளியேறும். வாதம் வெளியேறதுனாலே அந்த உடம்பு ஆரோக்கியமாயிடும். அங்கங்கேயும் வாதம் தேங்கி, வாதம் வாயு இல்லையா, வாயுவாக தேங்கி குடலில் வாயு தேங்கி போனால் குடல் வாயு, அடிக்கடி உப்புசம் ஏற்படுறது, செரிமானத்தன்மை ஏற்படுறது, இது எல்லாமே ஏற்படும். அப்போ இந்த வாதத்தன்மையை விரட்டி அடிக்கும், வலிகளை விரட்டி அடிக்கும், முடங்கி கிடந்தவர்களை எழுந்து நடக்க வைக்கும்.